ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அஜித் குமார், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரெயினர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ஒர்க் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ் ஒர்க் தான் பார்க்க போறோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா புஷ் புல் லெக் ஒர்க் ஸ்ப்ளிட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 4th டே அகைன் வந்து புஷ் ஒர்க் பண்ண போறோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து புஷ் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அதில் என்ன வேரியேஷன்ஸ் பண்ணணுமோ அது இல்லாமல் இதில் வந்து வேற வேரியேஷன்ஸ் தான் பண்ண போறோம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோட எண்ணில் எவ்வளோ செட்ஸ் பண்ணணும், எவ்வளோ ரெப் பண்ணணும், ஒரு செட்டுக்கு இன்னொரு செட்டுக்கு நடுவில் எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் நினைக்கிறேன், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். வாங்க இப்போ புஷ் டேல என்னென்ன வேரியேஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புஷ் டேல நம்ம செஸ்ட், ஷோல்டர், ட்ரைசெப்ஸ் இந்த மூணையும் கவர் பண்ண போறோம். அது கூட பாத்தீங்கன்னா 4 ஆர்மும் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஸோ அதுல என்னென்ன வேரியேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதுல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புஷ் டேல ஒர்க் அவுட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அது வந்து எவ்வளவு செட்ஸ் பண்ணணும், எவ்வளவு ரெப் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம செஸ்ட்டுக்கு 2 வேரியேஷன்ஸ் பண்ணிருப்போம், ஷோல்டர்ஸ்க்கு 2 வேரியேஷன்ஸ் பண்ணிருப்போம், ட்ரைசெப்ஸ் பாத்தீங்கன்னா 2 வேரியேஷன்ஸ் பண்ணிருப்போம். டோட்டலா பாத்தீங்கன்னா 6 வேரியேஷன்ஸ் பண்ணிருப்போம். இதுல ஃபர்ஸ்ட் 5 வேரியேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க 3 செட்ஸ் வச்சு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு செட்ஸ்க்கும் 10 to 15 ரெபிடேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவில் 30 செகண்ட்ல இருந்து 45 செகண்ட்ஸ் மட்டும் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கு மேல எடுக்காதீங்க. இதுல லாஸ்ட் ஒர்க் அவுட் 6வது ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா நமக்கு பேக் டிப்ஸ். ஸோ அது பாத்தீங்கன்னா 3 செட்ஸ் பண்ணுங்க.
ஒரு செட்ஸுக்கு வந்து 20 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுங்க. மினிமம் 20 to 30 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி இதுல பாத்தீங்கன்னா வெயிட் இல்லாம ஃப்ரீ வெயிட்டா தான் பண்ணுவோம். ஸோ அதனால நீங்க 20 to 30 ரெப்பிடேஷன்ஸ் ஒரு செட்ஸுக்கு பண்ணுங்க. டோட்டலா 3 செட்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவில் 30 செகண்ட்ல இருந்து 45 செகண்ட்ஸ் மட்டும் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு மேல எடுக்காதீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செட்ஸுக்கும் உங்களால வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ஃபோர் ஆர்ம்ஸ். அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் விரிஸ்ட் கல். அது பாத்தீங்கன்னா 3 செட்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் 20 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவில் 30 செகண்ட் மட்டும் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு மேல எடுக்காதீங்க. ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு செகண்ட் வேரியேஷன் பாத்தீங்கன்னா தம்பிள் ரோல் அப் ஹோல்டு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி நிக்கணும். ஸோ 30 செகண்ட் வந்து ஒரு செட்டுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி நில்லுங்க. இப்படி 3 செட்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவில் 20 செகண்ட் மட்டும் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு மேல எடுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புஷ் டேல என்னென்ன வேரியேஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.